வணக்கம். வணக்கம். டக் லைஃப் கதையோட அம்சம். அந்த கதையோடைய கதையில கமலஹாசன் பண்ண திருட்டு வேலையை நான் சொல்றேன். இல்லை, அந்த கதையோட அம்சத்தை பற்றி நான் பேசிடுறேன். சொல்லுங்க. இப்போ என்னென்னா, ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை தேடிட்டு போகிறாரு. ஒரு பொண்ணு தெரியும். ஒரு பெண்ணை வந்து ஒரு விபச்சார விடுதி அந்த மாதிரி இடங்கள்ல எங்கேயும் தேடிட்டு போகிறாரு. விபச்சார வீட்டில் போய் ஏன் தேடுறாரு? காணாமல் போன தேடுறாரு. காணாம போன நீ விபச்சார வீட்டில் தெரியா இல்லை போலீஸ் ஸ்டேஷன் தெரியா? அவர் அங்கே தான் தேடுறாரு. அது சின்ன பொண்ணா பெரிய பொண்ணா? சின்ன பொண்ணு தான். இது என்ன மாதிரியான கதை? கேட்க நாராசமா இருக்குது. அப்பா வந்து அங்கேருந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வேற ஒரு பொண்ணு தேடின பொண்ணு கிடைக்கல, கிடைச்ச பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்போ அவர் கூட்டிகிட்டு வர்றாருல, அதே பெண்ணை வந்து மகன், அதான் வளர்ப்பு மகன் தள்ளிட்டு போகிறான். இப்போ அந்த ஒரு பொண்ணுக்காக அப்பன் மகன் சண்டை வராங்களா? இதுதான் கதை. ஆஹா, என்ன மாதிரியான ஒரு கதையோட கரு இதுதான். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் படத்தை மற்றதை பற்றி பேசுங்க. அதில் ஒரு ஹைலைட்டான வசனம் என்னென்னா, அவரை கேட்பாங்க, நீங்கள் என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வயசில் எல்லாருக்கும் பிபி சுகர் வரும், எனக்கு இந்த வியாதி, எது தள்ளின்னு வர வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கதையை எடுத்ததுக்கு இந்த கூட்டத்தை அப்படியே கூட்டி போய் வச்சு ஒரு லாரி இல்லை, ஒரு 10 லாரி மண் அள்ளி போடலாம். இந்த மாதிரி ஒரு கேவலமான கதையை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீங்கள் நினைப்பீங்க இந்த கதையை டிஸ்கஸ் பண்ணாங்களே, அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்காங்க. என் கேள்வி இதுதான். இந்த படத்தை பார்த்து எல்லாரும் கேட்குறேன், இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தெரியும். ஆனால் விஷயத்தை இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவருடைய இன்னொரு பகுதிக்குள்ள வர இது திரை விமர்சனம் கிடையாது. அதற்கு பின்னாடி கமலஹாசன் பண்ணக்கூடிய திருட்டு வேலைன்னா ஒன்று இருக்கு இல்லையா, அதை சொல்கிறீங்க. அது என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய பட்ஜெட் 270 கோடி சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த கமலஹாசன் என்ன பண்ணுறாரு, இது 300 கோடி அவங்க நிர்ணயம் பண்ணுறாரு. ஆனால் தான் மட்டும் இதுக்குள்ளே போனால் மாட்டிக்குவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இதில் 4-5 பேர் இழுத்து போடுறாங்க. மணிரத்னம் எப்படி இதுக்குள்ளே வராரு அப்படின்னா, அவரை பாடல் சில பகுதியில் மட்டும் அது 20 கோடி வச்சுக்கோங்க, நமக்கு போதுமான டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க ஆள் இருக்காங்க, நான் ஒரு 270 கோடி வரைக்கும் பட்ஜெட் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நான் ஆள் பிடிச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு வலையை போட்டு ஒரு 4 பேர் உள்ளே கொண்டு வராங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் சிங்கிளாக தான் மட்டும் ப்ரொடக்ஷனில் போனால் நாளைக்கு ஐடிலேருந்து இடி வரைக்கும் எல்லாம் நம்ம உத்து கவனிப்பாங்க. நம்மகிட்ட காசு, நம்ம தான் எல்லா காசும் போச்சே, திடீர்னு திமுக வந்ததுக்கப்புறம் இப்படி சம்பாதிக்கிறமே நினச்சிருவாங்க. அதனால் 4 பேர் உள்ளதுக்கு போடுறாங்க. உள்ளதுக்கு போட்டதுக்கு அடுத்த கதை என்ன அப்படின்னா, இதில் 270 கோடிக்கு பில் எழுத முடிவு பண்ணுறாங்க. சினிமா துறையில் மிக எளிமையான விஷயம் பில் எழுதலாம். நான் லொக்கேஷன் பார்க்க போனேன், அதுக்கு ஒரு பில்லு. நடிகைகளுக்கு இவருக்கே தனக்கே ஒரு 100 கோடி எழுதிக்க முடியும் பில்லு, எவ்வளோ வேணால் எழுதிக்க முடியும். பாடல் காட்சிகளுக்கு பில்லு, சண்டை காட்சிகளுக்கு பில்லு, எல்லாத்துக்கும் தனித்தனியாக பில் எழுதிச்சு அட்டகாசமாக பில்லு எழுதி முடிச்சா 270 கோடி எழுதி முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த படத்துடைய உண்மையான செலவுன்னு பார்த்தீங்கன்னா 40 கோடி கூட கிடையாது. 270 கோடி கணக்கில் இருக்காங்க, 40 கோடி செலவு பண்ணிட்டு. அப்போ இந்த 270 கோடிக்கு இவங்க போதுமளவுக்கு ஜிஎஸ்டியில் கட்டிடுவாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்தில். அப்போ கணக்கு வழக்க ஒன்றுட்டால நான் 270 கோடி செலவு பண்ணேன். இதை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கொஞ்சம் வருவானா, அவன் என்ன 350 கோடி போட்டு வாங்க வச்சுக்கவேன். 40 கோடி எடுத்த ஒரு படத்தை 350 கோடி வாங்க வச்சுக்கவேன். மறைமுகமாக கமலஹாசனுக்கு எவ்வளோ லாபம்? இந்த 200 இதில் ஒரு 70-80 கோடி வந்துடுது, எல்லாம் சேர்த்து 210 கோடி லாபம். 210 கோடி லாபத்துக்கு இவன் போடுற கணக்கு தான் இது. நல்லா புரிஞ்சுக்கோ. படம் ரிலீஸ் ஆகுது, அது வெற்றிகரமாக போகுது, அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. கமலஹாசனுக்கு தேவை ஒரு படம். அந்த படத்தின் மூலமாக தனக்கு ஒரு 250 கோடி வரக்கான முன்பு போதுமான அளவுக்கு ஒரு டீல் இருக்குது. அது வேறு யாரும் கிடையாது, திமுக கூட்டம் தான். திமுக தலைமை குடும்பத்தில் ஒரு பொதுமான டீல் இருக்குது. ஓகே, அந்த காசை தனக்கு கொண்டு வரதுக்கு, அதாவது ஒயிட்டாக்கி கொண்டு வரதுக்கு, பிளாக்காக வந்துடக்கூடாது, ஒயிட்டாக்கி கொண்டு வரதுக்கு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். இந்த படம் எடுக்கப்பட்ட விதமே தக்லைஃப் தான். இந்த ஆளை தக்குதான் 210 கோடிக்கு ப்ராப்பராக கணக்கு காமிக்கிறதுக்காக எடுத்தாங்க. நீங்கள் இந்த படத்தை எடுத்ததுக்கப்புறம், இந்த படத்தை வெளியானதுக்கப்புறம் நான் நிறையா பேட்ட கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை எடிட் பண்ண விதம் இல்லையா, 100% அந்த நபர்கள் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸான நபர்கள். இவங்க எல்லா பேருக்கும் தெரியும் இந்த மாதிரி கேவலமாக எடிட் பண்ண யாரும் முடியாது. கண்ணாப்பண்ண அப்படியே தூக்கி போட்டு படத்தை பார்த்துட்டு போகிறாங்க, அவங்க விட்டுருக்காங்க. நேற்று ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கணும்னு நினைக்காம அவங்களும் பண்ண மாட்டாங்க. இப்போ இவங்க எல்லா பேருக்கும் தெரியும், கமலஹாசன் நல்லாவே தெரியும். இது ஒரு கதைன்னு டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சா பாருங்க, அப்பயே அவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ இது எதுவுமே ஓடாது, இது இதெல்லாம் ப்ராடக்டே கிடையாது, இது படப்பே கிடையாது. உண்மை உண்மை உண்மை. படம் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு அப்பட்டமாக தெரியுது, இவங்களுக்கு தெரியாதா? இது எல்லாமே தெரியும் கமலஹாசனுக்கு. நீ பார்க்குற ஓன் தலையே இருக்கிறா, நான் எனக்கு தேவை 210 கோடிடா ஒரு ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்டை நான் செஞ்சது 10 ரூபாய்க்கு செஞ்சுட்டா. ஆனால் ஒரு கணக்கு காமிச்சேன் 1000 ரூபாய்க்கு கணக்கு காமிச்சேன், விற்றது 10,000 ரூபாய்க்கு விற்றா எனக்கு லாபம் 9,990 ரூபா. அப்படிதான் அர்த்தம். 10 ரூபாய்க்கு செஞ்சு 9,990 ரூபாய் லாபம் அடையுமா, நான் அடைச்சேன்டா. இதே கமலஹாசன் புத்திசாலித்தனம். இவர் 210 கோடி சம்பாதிக்கிறதுக்கு, அதாவது நோகாமல் சம்பாதிக்கிறதுக்கு எடுக்கப்பட்ட படம் தான் தக்லைஃப். தவிர இதில் போய் நீங்கள் ஏமாற்றிட்டு வந்தீங்கன்னா கமலஹாசனுக்கு தெரியும் உங்களை ஏமாற்றி தான் சம்பாதிக்காத ஒரு பக்கத்து. இன்னொன்று, ஏமாத்துறது மட்டும் கிடையாது, சினிமா ரசிகர்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஏமாற்றி திமுக குடும்பத்தில் வாங்கி திருடி தீர கமலஹாசன். இதை புரிஞ்சுக்கணும்.
இப்போ என்னன்னா நீங்கள் சொல்ல 40 கோடியிலேருந்து 210 கோடி அதில் ஒரு பிளாக் ஒயிட் ஆகுது. 210 கோடியை வந்து 350 கோடி விற்கும்போது அங்கே ஒரு எழுதப்பட்ட கணக்கு எழுதப்பட்டது இருக்கு இல்லையா, எழுதப்பட்ட விதங்களில் உங்களுக்கு பெரிய பிளாக் எழுத முடியாது. ஆனால் என்ன எழுதப்பட்டதில் பெருசாக எழுத முடியும். அதாவது நீங்கள் 40 கோடி செலவாக வேண்டிய இடத்துல 270 கோடிக்கு செலவானதை கணக்கு எழுதுறீங்க. வம்படியாக உட்காந்து எழுதுறீங்க. அது ஜிஎஸ்டியும் கட்டி எழுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15 நாள் ஷூட்டிங் இங்கே போனாங்க. எங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் போனாங்க. அதுக்கு எனக்கு 40லேருந்து 50 கோடி ரூபா செலவாகி போச்சுங்க எழுதுறான். ஆனால் செலவானது 5 கோடி செலவாயிருக்காது. 10 மடங்கு 10 மடங்குக்கு மேலே எழுதி தள்ளுறது. இது எழுதுற மூலம் என்ன ஆகும்னா 270 கோடிக்கு ஒரு இதில் செலவழிச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். செலவழிச்சு யார் கேட்பா? அது பில்லு கொடுத்துட்டாலே செலவழிச்சிட்டேங்க. இந்த 270 கோடி செலவழிச்சத இன்னொருத்தர் 350 கோடி வாங்குறதுக்கு வந்துட்டாருங்க. யாருங்க? கருணாநிதி கொடுப்போங்க. அவங்கள்ட்ட வித்துட்டேங்க. அப்போ எனக்கு எவ்வளோங்க லாபம்? 270 கோடி தயாரித்தேன், 310 கோடி வாங்கினாங்க, ஒரு 40 கோடி லாபங்கன்னு கவர்மெண்ட் காமிச்சிட்டு வருமானமாக உள்ளே வந்தது செலவழிக்காம வந்த தொகை 210 கோடி உள்ள வந்துருதுல. புரியுது. அப்போ நீ செலவழிக்காமே 210 கோடி சம்பாதிக்க முடிவு பண்ணிட்ட. எக்ஸ்ட்ரா காமிச்சு 250 கோடி உள்ள கொண்டு உட்கார வச்சிட்டேன். பார்க் பண்ணிட்டார் அவர் வீட்டில். எந்த சட்ட சிக்கலும் கிடையாது. எல்லா விதமாக ஒயிட்டு. ஒரு பிளாக்கை ஒயிட்டாக இருக்கணும்னு படம் எடுத்து இந்த ஆள் உண்மையிலே தக்கலை தான் வாங்கிக்கிறான். இவன் நம்பி ஒரு 10 பேர் தெரிஞ்சான். இவன் ஒரு அரசியல்வாதி. இவன் பேசுகிற நேர்மைன்னு ஒரு நினைச்சானுங்க. அறம்னு பேசிடுவாங்க. அதில் எந்தவித அருகதையும் இல்லாத கமலஹாசன். இந்த ஒரு திரைப்படம் போதும். நான் மக்களை கேட்குறேன், மனசாட்சின்னு சொல்லுங்கள், இந்த படத்தில் நான் சொல்கிற கணக்கு சரியா இல்லை கமலஹாசன் சொல்கிற கணக்கு சரியா? இந்த படைப்பே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அது கமலஹாசன் தெரியாதா? இந்த படைப்புக்கு 10 ரூபாய் செலவாகுது. ஏன்னா இது பார்க்கும்போது மொத்தம் இப்போ 2.5 மணி நேரம் படம் வச்சுக்குவேன். ஏறக்குறைய 2 மணி நேரம் பேசி வச்சுருக்காங்க. இதுக்கு எப்படா செலவாகும்? எங்கேருந்து 270 கோடி செலவாகும் பேசி வச்சுருக்கிறதுக்கு? நின்று லொக்கேஷன் பேசிட்டே இருக்கீங்க. அதுக்கு எப்படா செலவாகும்? செலவாகும். அதுக்கு 200 கோடி செலவழிச்சிருக்காங்க. அப்போ முழுக்க திருட்டு வேலை பார்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து கருப்பு வெள்ளையாகிறது, வெள்ளையை கருப்பாக்குறது, அதை விடுங்க. எங்கள் பாக்கெட்லேருந்து காசை பிடிக்கிட்டாங்களே படைப்புன்னு சொல்லிட்டு. இது அடல்ட் படம். இதை நீங்கள் அப்படி எடுத்துக்கூடாது. ஒருவேளை கமலஹாசன் ஒரு பெரியாரிஸ்ட். அந்த பெரியாரிஸ்டோட சிந்தனையில் அவர் எடுத்துக்கலாம். ஆமாம், அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தில் உறவுகள் எல்லாம் விஷயமே கிடையாது. உறவுகளே இல்லை. பெரியாரிஸ்ட் அதிகமாக பேசுறது. ஓகே, ஆண் பெண் தான் இருக்குது. அப்படின்ற போது ஆண் பெண் ஆப்போசிட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒன்று ஈர்க்கும். இவ்வளோதான்டா அப்படின்னு பேசி தெரியும் பெரியாரிஸ்ட். இதுவும் அதே தான். ஒரு பெண் இருக்கு, 2 ஆண்கள் சண்டை போடுறாங்க. ஆனால் 2 பேரும் அப்பனும் மகனுங்க. காதலுக்கு என்ன கண்ணு அடி இருக்கு அப்படின்னு ஒரு ஜோக் வரும்ல. எனவே ஒரு பெண்ணுக்காக 2 ஆண்கள் சண்டை போடுறாங்க அப்படின்னு படம் எடுத்திருக்காரு பெரியாரிஸ்ட். அந்த 2 ஆண்கள்ன்றது நீங்கள் முன்னாடி நண்பர்களாக இருந்திருப்பாங்க, இல்லாட்டி வேறு நபர்களாக இருந்திருப்பாங்க, ஒரே பொண்ணை காதலிச்சிருப்பாங்க. இங்கே அப்பனும் மகனுக்கு சண்டை போடுறாங்க. இது கமலஹாசனுடைய அடுத்த பெரியாரிஸ்டுக்கான சிந்தனை. ஏன்னா ஒரு பெரியாரிஸ்டோட கமல்கிட்ட இதை நீங்கள் எதிர்பார்க்காம இருக்க முடியாது. எதிர்பார்க்கலாம். ஆனால் எடுத்த விதத்தில் தான் எங்களுக்கு பெரிய காண்டு. எடுத்ததுலேயே உங்களுக்கு காண்டு. பதிவோட இறுதியாக தக்லை படம் பார்த்தீங்க இல்லையா? நான் திரும்ப சொல்கிறேன், இந்த படைப்பை பற்றி, இதனுடைய கேவலமான விஷயத்தை பற்றி கமலஹாசனுக்கு நல்லாவே தெரியும். இந்த படத்தை எடுத்து சும்மா 200 300 கோடி ரூபாயை திமுக குடும்பத்திலேருந்து மறைமுகமாக உள்ளே கொண்டு வரதுக்கு ஒயிட்டாகிறதுக்கு மட்டும் தான் ஒரு படம் எடுத்தார். அதுக்கு ஒரு பொருள் தேவை. அதுக்காக இந்த படம். அதை தாண்டி இந்த படத்தை எடுத்து வச்சு ஆகா ஓகனு கூட கொண்டு சேர்த்து உங்கள் காசை திருட முயற்சி பண்ணாங்க பாருங்க. ஒரு பொண்ணு நாட்டை ஏமாத்துறாங்க, இன்னொரு மக்களை ஏமாத்துறாங்க. இதை விட ஒரு அயோக்கியத்தனமான கும்பலை பார்க்கவே முடியாது. கமலஹாசன் 1ஆம் நம்பர் அயோக்கிய ராஸ்கல்.